ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு ஒன்று சேலுக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேமத்துலேருந்துங்க ஒரு 10 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. கிணத்துக்கடலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்லையுமே, செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு வந்து வந்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. சூலூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 43 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வயசு பக்கம் ஆச்சுங்க. எல்லாமே நாட்டு மரங்க, எல்லாம் ஒரே மாதிரி வயதுடைய நாட்டு மரங்க, அளவு வயசு மரங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 நாளில் வந்து 2 நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயுங்க. மரம் பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் இருக்குதுங்க. வில்லேஜுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க ஒரு 900 அடி பக்கம் வருங்க. 2 பேர் 3 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சுக்கிறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. மரமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்குதுங்க. நல்ல முறையில் வந்து பராமரிச்சும் வந்துட்டுருக்குறாங்க. காடு முழுசாக வந்து நல்லா க்ளீனாக வச்சுருக்குறாங்க. மண் வகைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண் வகை சேர்ந்ததுங்க. கடை நேகமத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம். நீங்கள் செஞ்சேரிமலையிலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் ஒரு 12 கிலோமீட்டர் வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து சேர்ந்துடலாம். நீங்கள் மரமும் நாட்டு மரங்க. வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுங்க. செக் டேம் நிறைய சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 செக் டேம் பக்கம் இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராதுங்க. காடும் பார்த்திங்கன்னா நல்ல முறையில் பராமரித்து வந்துட்டு இருக்கிறாங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 900 அடி பக்கம் வருங்க. 2 பேர் வேணாலும் வாங்கி பிரித்து வச்சாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 450 ரோடு பேஸ் வந்துடுங்க. தோப்புக்கு பார்த்திங்கன்னா மேகரமாக வஞ்சகர் தடங்குது. தென்வடலில் போட்டிருக்கிறாங்க கிராவல் கூட்டிங்க. பூமிக்கு பார்த்திங்கன்னா வந்து கிழவோடு தென்வடல் தார் ரோடுங்க. மேகோடு தென்வடல் வந்து மண் தடை வந்துடுங்க. உங்களுக்கு வடவோட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழமையில் வந்து மண் தடை வந்துடுங்க. இதுதான் கிணறுங்க. 6 நாள் 2 நாள் நம்மளுக்கு கூட்டு கிணறுங்க. தண்ணி பாருங்கள் மேலாலேயே இருக்குது. சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 செக் டேம் பக்கம் இருக்குதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை எந்த காலத்துக்கு வராதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரா 15 சென்ட்டுங்க. விலை வந்து 1 ஏக்கர் வந்துங்க 75 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. இதான் ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 900 அடி பக்கம் வருங்க. 2 ஏக்கரா 5 சென்ட்டுக்கு வந்து 900 அடி ரோடு பேஸ் வந்துடுங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. குபேர மூலம் இழுத்த மாதிரி வந்துடுங்க. பூமியோட வந்து வடகோட்டில் வந்து கிழமையில் வந்து ஒரு பொதுத்தோட்டம் உள்ளே இருக்குதுங்க. மண் பாதைங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 வழித்தடை வந்துடுங்க. ரோடு பேஸ் வந்து அப்படியே நீங்கள் வடகோட்டில் மேற்க போய் தெற்க ஓரக்கும் தடை பாத்தி வந்துடுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 அடி வந்துடுங்க. வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுங்க. மொத்த ஏரியா வந்து 215ங்க. விலை வந்து 75 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க.